மக்களே, வெள்ளரிக்காய் கூட்டெடுத்து ஒரு கலக்கு கலக்கிறோம். அப்புறம் காளான் வறுவல் எடுத்து ஒரு கலக்கு கலக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றா எதில் கலக்கிறோன்னா, தூய மல்லி அரிசி கஞ்சி. இதுதான் என்னோடய லன்ச் இன்னைக்கு. வெயில் மண்டையை பொழக்குதுங்க. சாம்பார் ரசத்தை பார்த்தாலே எரிச்சலாக வருது. இந்த மாதிரி கூலாகவே சாப்பிடணும் போல் இருக்குது. மீல்ஸே பிடிக்கல. நேத்திக்கு ரைஸ் வச்சேன் தூய மல்லி. அப்புறம் நைட்டு எக்ஸ்ட்ராவே வைக்கிறது தான். தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் புளி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்புறம் நல்லா மோர் கடைஞ்சு கெட்டியான தயிர் கடைஞ்சு நம்ம வசதிப்படி சாப்பிட்லாம். தூய மல்லி அரிசி நம்மளோட தமிழ்நாட்டோட பாரம்பரிய அரிசி. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது. சர்க்கரையோட அளவு சட்டுன்னு ஏறாது இதை சாப்பிட்டா. நோய் எதிர்ப்பு சக்தியும் குவிஞ்சு கிடக்குது. அப்புறம் தமிழில் கேட்டால், அக்கா இன்றைக்கி வெள்ளரிக்காயில் கூட்டு செய்யுங்கன்னு. என்னதுக்கா வெள்ளரிக்காயில் நான் செஞ்சதே இல்லை. நான் சொல்கிறேன்க்கா செய்யுங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு. வெள்ளரிக்காய் வாரத்தில் 3 நாள் 4 நாள் எடுத்துக்கணுங்க. ஏன்னா இதில் சிலிக்கா ஒரு ரொம்ப ட்ரேஸ் மினரல், முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மினரல். இதை ஹேர் பேக்காகவும் போடலாம். வெள்ளரிக்காய் தண்ணியை ஹேர் வாஷ் எடுக்கலாம். அந்தளவுக்குலாம் நம்ம பண்ணுற அளவுக்கு பொறுமை இருக்காது. நாட்டு வெள்ளரி பிஞ்சு கிடச்சிதா, அதனால் கூட்டு. அப்புறம் சொல்லவே வேண்டாம், காளான், விட்டமின் டி, இன்னும் நிறைய ஜிங்க், மெக்னீஷியம் இதெல்லாம் நிறைய இருக்குது. முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாச்சுனாவே முடி கொட்டும். அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுல காளான் முக்கிய ரோல். அதனால் வாரத்தில் 3 நாளாவது எடுத்துக்குங்க. இதெல்லாமே பார்க்கறதுக்கு ரிச்சாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு. இதெல்லாம் ஒரு மெனுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கூட நினைக்கலாம். அத்தனையும் சத்துக்கள். நீங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் லைஃப் ஸ்டைலே நிச்சயமாக மாறும். முடி வளர்ச்சி, ஓவரால் ஹெல்த் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். ஸ்டே ஹெல்தி.